ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து ரொம்பவும் நல்ல ஒரு சிம்பிளான முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா. இது ரொம்ப நல்ல ஒரு சிம்பிளாக இருக்கும். ஒயிட் ரைஸில் போட்டு அப்படியே லஞ்ச் பாக்ஸுக்கு கலர் எடுத்து போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான டேஸ்டியான முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நான் இன்றைக்கி இங்கே 8 முட்டை எடுத்து வச்சுருக்கேன் முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற முட்டையை போட்டுக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை போட்டுக்கோங்க. இப்போ முட்டை வெடிக்காமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள் சூப்பராக முட்டை நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வேக வச்சுருக்கிற முட்டையில் கொஞ்சமாக பச்சை தண்ணியும் ஊற்றிட்டு முட்டை நல்லா ஆறினதும் மேலே இருக்கிற ஓட்டெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லா முட்டையில் இருக்கிற ஓடெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு வேணும்னா முட்டையில் கீரை லைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இந்த முட்டை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கொரண்டு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். பல்ஸ் மோடில் கொரண்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ இந்த தக்காளி பேஸ்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கும்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா மிளகாய் தூள் வந்து தீஞ்சிரும். தீஞ்சிச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து முட்டை கிரேவி நல்லாவே இருக்காது. இல்லைன்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க 1 நிமிஷம். இல்லைதாங்க, இப்போ மூடி போட்டு விட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விட்டுருங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா கிரேவியும் நல்லா ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை போட்டுக்கலாம். உங்களுக்கு முழுசாக வேணும்னா நீங்கள் முழுசாக போட்டுக்கோங்க. இல்லைனா கீரைலாம் போடணுன்னாலும் நீங்கள் கீரி விட்டுக்கலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் 2ஆகவும் துண்டாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம்தான். எப்படி செய்யணுமோ அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் நல்லா முழு முட்டையை நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நான் வந்து நல்லா முட்டையை 2 கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலாவில் போய் உப்பு காரெல்லாம் பிடிச்சதுன்னா நல்லா முட்டையில் உப்பு காரெல்லாம் பிடிச்சிருக்கும். கடைசியாக கட் பண்ணி விட்டிங்கன்னா முட்டை உடையாமையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். முட்டையில் நல்ல உப்பு காரம் பிடிச்சும் இருக்கும். முட்டை மசாலாவுக்கு எதுவுமே மசாலாவே போடாமல் ஜஸ்ட்டு வெறும் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு மட்டும் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குமான்னு தானே பார்க்குறீங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெறும் முட்டை தொக்கு வந்து நம்ம சாதத்துக்குமே போட்டு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வேறு எதுவுமே நமக்கு சைட் டிஷ் வேண்டாம், குழம்பு வேண்டாம். இந்த ஒரு தொக்கு போதுங்க. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவுமே பிடிக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடைசியாக உங்களுக்கு தேவைப்பட்ட கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. இதே போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.